வணக்கம். ஜெய்ஹிந்த். கடவுள் கூட மன்னிப்பாரு, கர்மா மன்னிக்காது, என்னைக்காவது ஒரு நாள் அதை திருப்பி அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ, பாகிஸ்தானுக்கு 100% பொருந்தும். அதுக்கான கண்கண்ட சாட்சியம்தான் இன்னைக்கு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நடக்கக்கூடிய கலைவரங்கள் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். எந்த சிறப்பு அந்தஸ்தை முன் வச்சு அந்த காஷ்மீர் மாநிலத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு, காஷ்மீர் எங்களுடைய பூமி, அங்கே இருக்கக்கூடிய அந்த தொப்புள் கொடி உறவுகளுக்கு நாங்கள் விடுதலை வாங்கி கொடுப்போம், இந்தியாவுடைய ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்டெடுப்போம் அப்படின்ற பேரில் அங்கே உள்நாட்டு பயங்கரவாதத்தை, எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஊக்குவிச்சிட்டு இருந்ததோ, எப்படி அங்கே இருந்த மக்களை மூளைச்சலவை பண்ணி விஷம பிரச்சாரம் மூலமாக இந்த இராணுவம் காவல்துறைக்கு எதிராக செயல்பட வச்சதோ, இன்னைக்கு அதையெல்லாம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்கள் மூலமாகவும் தன் தேசத்து மக்கள் மூலமாகவும் திருப்பி எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. காஷ்மீரில் அந்த சிறப்பு அந்தஸ்துன்ற கடிவாளம் இருக்கிறதால இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் உறுதியான நடவடிக்கை எடுக்க முடியாத சூழலை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு, அந்த காஷ்மீர் அப்படின்ற அந்த ஒற்றை வார்த்தையை ஒட்டுமொத்த பயங்கரவாதத்துக்கும் பிரிவினைவாதத்துக்குமான மந்திர சொல்ல மாற்றி பின்னணியிலிருந்து பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐயும் இராணுவமும் செயல்படுத்திக்கிட்டு இருந்த அந்த பயங்கரவாதங்களை எல்லாம் இன்னைக்கு தன் சொந்த மக்கள் மூலமாகவே பாகிஸ்தான் அரசாங்கம் எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு வந்திருக்கு. 2004 2014 வரைக்கும் இங்கிருந்த ஆட்சியாளர்களுடைய அந்த பாசத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு திரும்பின பக்கமெல்லாம் காஷ்மீர் மாநிலத்தில் இருந்த அந்த இராணுவ நிலைகள், இராணுவ வாகனங்கள் மேலே தாக்குதல் தினசரி செய்தியாக இருந்தது. குறிப்பாக ஏதாவது ஒரு சின்ன தேடுதல் வேட்டைக்கு போனாங்கன்னா கூட அந்த இராணுவ வீரர்கள் மேலே கல்லெறிந்து தாக்குதல் நடத்துறது அப்படின்றது ஒரு குடிசை தொழில் மாதிரி இருந்தது. அதாவது அங்கே இருக்கக்கூடிய பசங்களை படிக்க விட மாட்டாங்க, ஒரு தொழில் வளர்ச்சின்னு எந்த ஒரு வகையிலையும் உருப்பட விடாமல் அவங்கள மூளைச்சலவை பண்ணி இந்த இராணுவம் காவல்துறை மேலே தினம் கல்லெறிஞ்சால் தினம் ஒரு தொகை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் அதை அந்த விஷம பிரச்சாரத்துக்கு மதிமயங்கி செஞ்சுட்டு இருந்தாங்க. சில பேர் கட்டாயத்துக்காக அச்சுறுத்தலுக்காக செஞ்சாங்க, இன்னும் ஒரு சிலர் வாழ்வாதாரத்துக்காக செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அங்கே மோடி அரசாங்கம் அந்த சிறப்பு அந்தஸ்தை எடுத்து அங்கே வளர்ச்சியை கொடுத்ததுக்கப்புறம் கல்லெறிஞ்சவங்கெல்லாம் இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கும் கல்லூரிக்கும் போய்கிட்டு இருக்காங்க. வாழ்வாதாரத்துக்காக கல்லெறிஞ்சவங்கெல்லாம் காஷ்மீர் மாநிலத்தினுடைய காவல்துறையிலையும் இதர அரசு பணிகள்லையும் இருந்துட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்து தான் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள் பொங்கி எழுந்து போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியும், உள்நாட்டில் பாகிஸ்தான் பலுச்சிஸ்தான் மக்களுக்கு எதிராக எப்படிப்பட்ட கொடூரங்களை அரங்கேற்றி அவங்களை அடக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே வங்கதேசத்தில் எப்படிப்பட்ட அடக்குமுறையெல்லாம் பார்த்துன்றது தெரிஞ்சும் அவங்க களத்தில் இறங்கி ஒன்று விடுதலை வேணும், இல்லைன்னா நாங்கள் எங்கள் தாய் பூமியோட இணையணும் அப்படின்ற கோரிக்கையோட போராடிட்டு இருக்காங்கன்னா அவங்க முன்னாடி இருக்கிறது ஒரே ஒரு இலக்கு தான். நாம் இறந்தாலும் பரவாயில்ல, 2-3 தலைமுறைகள் முழுசாக சீரழிஞ்சிட்டோம், நம்ம இறந்து போனாலும் பரவாயில்ல, நம்மளுடைய சந்ததிகளாவது நம்ம தாய் பூமியோட இணைஞ்சு பாரதத்தினுடைய பாதுகாப்பில் நலன் வளர்ச்சியோட நல்லா வாழட்டும், அடுத்து வர சந்ததிகளாவது உருப்படட்டும் அப்படின்ற அந்த மனநிலைமையில மட்டுமே அந்த மக்கள் உயிரை துச்சமாக நினச்சி களத்தில் இறங்கியிருக்காங்க. இதில் ஒரு உக்ரைன் யுத்த களத்தில் இருந்தும் சூடானுடைய கலவர பூமியிலிருந்தும் இந்தியர்கள் அந்த இந்திய விமானப்படையால் பத்திரமா மீட்டெடுத்துட்டு வரும்போது அண்டை நாடுகளான பாகிஸ்தானை சேர்ந்த வங்கதேசத்தை சேர்ந்த எத்தனையோ பேர் அந்த இந்தியா கொடியை ஏந்தி பாதுகாப்பு அடைக்கலத்தோடு நம்ம நாட்டோட மீட்கப்பட்டிருக்காங்க. அதையெல்லாம் பார்த்த அந்த பாகிஸ்தான் மக்கள் சர்வதேச அளவில் ஒரு பாகிஸ்தானுடைய பாஸ்போர்ட்டுக்கு என்ன மரியாதை, இந்திய பாஸ்போர்ட்டுக்கு என்ன மரியாதை அப்படிங்கிறத புரிஞ்சிருக்காங்க. ராஜ்ய ரீதியான விஷயங்கள் அப்படின்னு வரும்போது பாகிஸ்தானுக்கு என்ன மரியாதை, பாரதத்துக்கு என்ன மரியாதைன்றதை உணர்ந்து தான் அவங்க இந்த மக்களோட விடுதலையை முழுமையாக ஆதரிக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு அந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்களுக்கு விடுதலை கிடைச்சா தான் ஒரு நாள் நாம் பாரதத்தோட இணங்கி வாழ முடியும், நம்மளும் வளர்ச்சி பாதைக்கு போக முடியும்ன்றதை அவங்க நல்லா உணர்ந்துட்டாங்க. ஆனால் இவ்வளவு கல்லெறி சம்பவங்கள், ஒரு அராஜகங்கள் பாகிஸ்தான் துணையோட காஷ்மீர் மாநிலத்தில் அந்த பிரிவினைவாதிகள் ஆதரவில் நடக்கும்போது அதுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் பாரதம் எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி உள்நாட்டில் சொந்த மக்கள் மேலே அரசு பயங்கரவாதத்தை கட்டவிழ்த்து விடக்கூடாதுன்னு மோடி அரசாங்கத்துக்கு பாடம் சொன்னவங்க, அமைதி வழியில் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்த்துக்கோங்கன்னு மோடிக்கு மேற்குலகத்துல இருந்தும் வெளிநாடுகளில் அரபு தேசங்கள்ல இருந்தும் அறிவுரை சொன்னவங்க யாரும் இப்போ பாகிஸ்தானை கண்டிக்கலை. சொந்த மக்கள் மேலே இந்த அராஜகத்தை பண்ணாதீங்க, ஏன்னா அது அவங்களுடைய உள்நாட்டு விவகாரம் அப்படின்னு. இங்கே
காஷ்மீரில் என்ன நடந்தாலுமே அதுக்கு காரணம் வந்து பாஜகவும் ஆர்எஸ்எஸும் மோடியினுடைய அரசாங்கம் தானே பேசிகிட்டு இருந்த இந்த எதிர்க்கட்சிகள், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க, அவங்களுடைய ஆதரவாளர்கள், ஊடகவியலாளர்கள், இந்த திராவிட கழகம், திமுக உள்ளிட்ட கட்சிகள், அவங்களுடைய ஆதரவாளர்கள், பிரியாணி போராளிகள் வரைக்கும் ஒரு கனத்த கள்ள மௌனத்தில் இருக்காங்க. யாருமே அந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள் மேலே கட்டவிழ்த்தப்படக்கூடிய அந்த கொடூரங்கள், அந்த உயிர் ஆபத்துக்கள், அரச பயங்கரவாதம் அப்படின்ற பேரில் யாருமே பேசலை. இதில் இருந்தே இவங்களுடைய எண்ணம், புரிதல் எல்லாமே இந்த தேசத்துக்கு எதிராகவும் நம்மளுடைய தேசத்தினுடைய வளர்ச்சியை தடுக்கணும்னு நினைக்கிற அந்நிய சக்திகளுக்கு ஆதரவாகவும் மட்டும்தான் இருந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். இவங்களுடைய அந்த பாகிஸ்தான் ஆதரவு பாசத்தையும் நம்மால் புரிஞ்சுக்க முடியும். ஆனால் இதையெல்லாம் கடந்து இங்கே தேர்தல் நேரம், நடத்தை விதி அமலில் இருக்குது, நம்மால் வெளிப்படையாக எந்த ஒரு காபந்து அரசாங்கில் நடவடிக்கை எடுக்க முடியாதுன்றதுனால மௌனம் காக்கக்கூடிய இந்திய அரசாங்கத்தினுடைய சூழலை புரிஞ்சு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்கள் உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்காங்க. தேர்தலுக்கு அப்புறம் பாரதத்தினுடைய முப்படைகளும் களம் இறங்கும். அப்போ ஆக்கிரமிப்பு காஷ்மீர் நிச்சயமாக பத்திரமா பாரதத்தோட இணையும். அது படிப்படியாக நலன் வளர்ச்சியை நோக்கி போகும். எப்படி எந்த காஷ்மீரில் வந்து சொந்த மக்களால் கல்லெறிஞ்சு அந்த பயங்கரவாதத்துக்கு வந்து எத்தனை இராணுவ வீரர்கள் பலியாயிருக்காங்க, எங்கேயோ ஒரு போட்டியில் இந்தியா ஜெயிச்சிட்டா கூட எல்லையில் வந்து வீரர்களை வந்து கொடூரமாக கொன்று போடுறத வந்து ஆதரித்த அந்த பாகிஸ்தான் இன்னைக்கு தன் சொந்த மக்களால் அங்கே இருக்கக்கூடிய அந்த இராணுவமும் காவல்துறையும் கொல்லப்படுறத, இராணுவ வீரர்களும் துணை இராணுவ படையும் வந்து உயிருக்கு பயந்து ஓடுறத பார்த்து கையேறு நிலையில் நிற்குது. இதுதான் கர்மா அப்படிங்கிறது. இந்த உள்நாட்டில் அகதியான காஷ்மீருடைய மக்கள் மனசில் இருக்கிற ஆறாத ரணத்துக்கும் அந்த காஷ்மீரையும் இந்த தேசத்தையும் பாதுகாக்கிறதுக்காக உயிரிழந்த ஒவ்வொரு பாரதியனுக்கும் இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் அஞ்சலியா, மரியாதையா, ஆறுதலா இருக்க முடியும். சீக்கிரமே பாக் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பிலிருந்து விடுதலையாகி பாரதத்தோட இணையட்டும். கட்ரா வைஷ்ணவி தேவி அருளால அந்த மக்கள் நலமும் பாதுகாப்பும் பெறட்டும். ஜெய் ஹிந்த், பாரத் மாதா கி ஜெய்.